கம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கேழ்வரகு சேர்த்து நம்ம வந்து தோசை மாவோ இல்லைனா இட்லி மாவு அரைக்கும்போது பார்த்திங்கனாக்கா, நான் வந்து எந்த அளவுக்கு வந்து நான் வந்து அரிசி, கம்பு இதெல்லாம் சேர்ப்பேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இந்த ரேஷியோவில் தான் நான் வந்து இட்லி அரிசி, அதுக்கப்புறம் வந்து கம்பு, கேழ்வரகுலாம் போடுவேன். 2 டம்ளர் வந்து இட்லி அரிசி அப்படின்னாக்கா, 1 டம்ளர் வந்து பார்த்திங்கனாக்கா கேழ்வரகு, 1 டம்ளர் வந்து கம்பு, 1 டம்ளர் வந்து உளுந்து, கொஞ்சமா வந்து வெந்தயம். இந்த அளவுல தான் நான் வந்து போடுவேன். 4 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் வெந்தயம். அந்த மாரி ஒரு கணக்குல வந்து போடுறது. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இட்லி வந்து ரொம்பவே சாஃப்ட்டா வரும். தோசையும் பார்த்தீங்கன்னாக்கா, செம்மையா கிறிஸ்பா இருக்கும். அதுக்கு அதே டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா வாசனையாவும் இருக்கும். இட்லி அரிசி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இட்லி அரிசிக்கு பதிலா வந்து வரகரிசி 1 டம்ளரு, குதிரைவாலி அரிசி வந்து 1 டம்ளரு, அதுக்கப்புறம் கம்பு 1 டம்ளர், 1 டம்ளர் வந்து கேழ்வரகு, உளுந்து 1 டம்ளர், வெந்தயம் கொஞ்சம். அந்த மாரி வந்து நீங்க வந்து மெஷர்மெண்ட்ல நீங்க வந்து போடலாம். இது வந்து நான் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அ நார்மலா நம்ம வந்து இட்லி, தோசை மாவு அரைப்போம்ல, அந்த அதோட சேர்த்து நான் வந்து அத அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் இதையும் நான் வந்து சேர்த்து அரைச்சு வச்சுருவேன். எப்பவுமே நான் ஊற போடும்போது, அது கொஞ்சம், இது கொஞ்சம் அது மாதிரி நான் ஊற போட்டுருவேன். வாரத்தில வந்து இந்த மாரி நான் வந்து ஒரு ஒரு தடவ அரைச்சு வச்சுட்டேனாக்கா, இது ஒரு 2, 3 நாளைக்கு கூட எங்களுக்கு வரும். அ அத விட இது ரொம்ப ஹெல்த்தியானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா. நார்மலா நம்ம வந்து இட்லி அரிசி, உளுந்து இத வச்சு அரைச்சு நம்ம வந்து இட்லி, தோசை செய்றத விட, இந்த மாரி நம்ம அரைச்சு வச்சு செய்யும்போது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ரொம்பவே டேஸ்ட்டாவே இருக்கு. நார்மலா அரைக்கிற இட்லி, தோசை மாவ விட, இதில வந்து தோசை ஊத்தி பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே நல்லாயிருக்கு. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் இதுவரையும் பார்த்தீங்கன்னாக்கா, கேழ்வரகு மட்டும் தான் போட்டு செஞ்சுட்டு இருந்தேன். சரி கம்பும் சேர்த்து அரைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி அரைச்சிட்டு இருக்கேன் நான் இப்ப.